Abactive grain. This is Abisha. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப் தான் பண்ண போறோம். ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. கொரோனா பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சேஃபாக இருங்க, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கோங்க. வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கை காலெல்லாம் அலம்பி சானிடைசர்லாம் போடுங்க. நம்மளை வந்து நம்மளே தான் பாதுகாக்க முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கீரை வச்சு தான் சூப்பு பண்ண போகிறேன். என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவசி கீரை அப்படின்னு சொல்கிறேன். அந்த தவசி கீரை வந்து அதாவது தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் புதுசாக வந்து பார்க்குறேன் அப்படின்னு. இந்த கீரை வந்து நார்மலி வந்து கேரளாவில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஸோ நான் வந்து கார்டன்லேயே வந்து காமிக்கிறேன். என்னோடய கார்டனில் வந்து அந்த தவசி கீரை எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா தவசி கீரை. ஸோ தவசி கீரை வந்து எவ்வளோ புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற டைமில் வந்து இந்த மாதிரி கம்பை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அதுலேருந்து வந்து நிறைய சிகரங்கள் வந்துடும். ஸோ இது வந்து மொத்தத்துலேயே 2 செடி தான் இருக்குது. இது வந்து மரம் கிடையாது, ஒரு செடி வகையை சேர்ந்தது தான். ஏன்னா பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி வளைஞ்சு வந்துடும். ஸோ இது வந்து செடி டைப்பு தான். ஸோ இது வந்து கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து நிறைய சிகரங்கள் வரும், நிறைய வந்து புஷ்ஷியாக வந்து வளர்ந்துடும். இது பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து இதோட ரெசிபீஸும் வந்து நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவை இருக்கிறவங்க போய் விசிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுலேருந்து நாம் வந்து இலையை வந்து எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லீஃப் இது வந்து ப்ரெஷர் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டுக் பிளான்ட்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து மதுரை கீரைன்னு சொல்லுவாங்க, தவசி கீரைன்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி வந்து பல பேரில் வந்து கூப்பிடுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இது நம்ம இடத்துல, அதாவது தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நிறைய ரெசிபிஸ் வந்து நான் போட்ட டைமில் இந்த கீரை முதல் டைமாக தான் நான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து கேரளாவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட விதைகள் இருந்ததுன்னா அப்படின்னா சீக்கிரமாக வந்து செடிகள் வந்துடும். இல்லை வந்து முத்தின கம்பு இருந்தனாலும் சீக்கிரமாக வந்து வளர்ந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விதைகள் விழுந்து துளுத்துட்டு இருக்கிறது பாருங்கள். ஸோ என்னோட செடியை வந்து ஃபுல்லும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸோ அதனால் மதிலுக்கு அந்த சைடு வந்து என்னால் போட முடியாது. நான் நிறைய ரெசிபீஸில் வந்து இந்த செடியே நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாமா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒடிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் இலை மட்டும் வர்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதோட பூ சீசன், சீட் சீசன் எல்லாம் கிடையாது, எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். இதுதான் அதோட பூ. இலைக்கு வந்து அடிபாகத்தில் இருக்கும். ஸோ இந்த இலை வந்து இந்த பூ வந்த பிறகு அப்புறமா வந்து சீடு வந்துடும். ஸோ இதோட சீடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இலைக்கு அடியில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு சீடில் வந்து ஒரு 4 சீடு உள்ளாடி இருக்கும். முத்தினது பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ கீரை எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து தவசி கீரை வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆஞ்சி எடுத்துடலாம். ஸோ லீஃப் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து பிரான்ச் வந்து கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னா அதுலேருந்து திருப்பி பிரான்ச்சஸ் நிறைய வரும். இது பார்த்திங்கன்னா இதோட லீஃப் பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலையோட லீஃப் மாதிரி இருக்கும். நான் நார்மலி வந்து கறி லீஃப் இல்லை அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ணுறது உண்டு.
இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு தாளித்து எடுக்கிறது உண்டு, கருவேப்பிலை இல்லை அப்படின்னா. ஏன்னா அந்த கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான். மெயின்லி பார்த்தீங்கன்னா பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது வந்து ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் பார்த்தீங்கன்னா பிபி பேஷண்ட்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். இது லைட்டாக வந்து ஒரு இனிப்பு கலந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்புன்னா ரொம்ப தெரியாது, பட் லைட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து மதுரை கீரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க, நிறைய பேரில் வந்து சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லாவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ தவசி கீரை வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த தவசி கீரை வச்சு தான் இன்றைக்கி சூப் பண்ண போகிறேன். தவசி கீரை பருப்பு சூப் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு. இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசானவங்களுக்கும் கூட சாப்பிடலாம். சின்ன பசங்களுக்கு கூட இந்த சூப்பை வந்து நீங்கள் சாதத்தில் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதில் வந்து பருப்பு ப்ளஸ் வந்து கீரை இருக்கிறனால சூப்பரான ஒரு சூப்பு. ஸோ எல்லா ஏஜ் டைப்புக்கும் குடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான, அதுலேயும் வந்து இந்த டைம் வந்து இந்த கொரோனா டைமில் வந்து குடிக்கக்கூடிய ஒரு சத்தான சூப்பு. இன்னும் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் குடிக்கக்கூடிய சத்தான சூப்பு, தொண்டைக்கு இதமாக இருக்கக்கூடிய சத்தான சூப்பு. ஸோ இப்போ வந்து தவசி கீரை பருப்பு சூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இப்போ வந்து தவசி கீரை பருப்பு சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தவசி கீரை நான் வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு நான் வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன், நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு மசாலா தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ அதுக்கேற்றப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து உங்களோட குவான்டிட்டி எப்படி இருக்கோ அந்த அளவு மசாலா வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இவ்வளவு கீரை ப்ளஸ் வந்து இவ்வளவு பருப்பு இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து காரம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கம்மி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முதல்ல வந்து பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக வந்து வெந்து வந்துடும். ஸோ பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு வேக வைக்கலாம். ஸோ சிலர் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து பருப்பு கூடாலே சேர்த்து வந்து வேக வைப்பாங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை. நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து ஜஸ்ட்டு வந்து வதக்கிக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வந்து பருப்பு வேகிறதுக்குள்ளாடி நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துடலாம். ஸோ இப்போ எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா வந்து ஜீரகத்தை போட்டுடலாம். ஜீரகம் வெடித்ததுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. வந்து வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு நாம் வத்தல் மிளகு பொடி போடுறோம்ல, அதுக்கு பதிலாக வந்து பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுக்கலை. ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன், இன்னொன்று வந்து பெப்பர் போடுறேன். ஸோ இது வதங்கட்டும். வந்து வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இது வதங்கட்டும். ஸோ வதங்கினதுக்கு பிறகு வந்து நம்ம தவசி கீரையை ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து கழுகி வச்சுருக்கிற தவசி கீரையை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ தவசி கீரை ஆட் பண்ண பிறகு ரொம்ப எல்லாம் வதக்க வேணாம். நார்மலி வந்து கீரை வந்து ரொம்ப எல்லாம் வதக்குறது நல்லது கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு வந்து வதங்கிட்டாலே போதும். இனிமேல் ஸோ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் கீ கூட எடுத்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். பார்த்திங்கன்னா பருப்பும் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. அட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கலும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டைமில் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நம்ம வதக்குனதையெல்லாம் ஆற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி தான் வேக வச்ச பருப்பையும் வந்து ஆற விட்டு நல்லாவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டையும் சேர்த்து வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தேவை எவ்வளோ சூப்புக்கு வந்து தண்ணி தேவை அவ்வளோ தண்ணி விட்டு கொதிக்க. ஸோ நான் வந்து அந்த வதக்கின பேனே எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணலை. ஸோ நம்ம வந்து வெங்காயம் வதக்குனதில்லை. ஸோ அதிலே விட்டுறலாம் அப்படின்னு. ஸோ ரெண்டையும் சேர்த்து தேவைக்கு தண்ணி விட்டுறலாம்.
நார்மலி பார்த்திங்கன்னா சூப்புக்கெல்லாம் கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணனால அந்த திக்னஸ் வந்து தன்னாலே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளவு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு திக்னஸ் விட்டுக்கோங்க, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு திக்னஸுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம். இதை வந்து கொதிக்க விட்டுலாம், ரொம்ப எல்லாம் கொதிக்க வைக்க வேணாம். ஜஸ்ட்டு கொதி வந்தோடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வெந்தது தான். பருப்பும் வந்து நம்ம வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கி தான் போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் வந்து அரைச்சிருக்கோம். சூப்புனாலே சுட சுட குடிக்கிறது தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து கொதிக்க விடுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. உடனே குடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் வந்து தண்ணி நார்மலாகவே வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வச்சு குடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க. ஏன்னா பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல, கொஞ்சம் தண்ணி நம்ம ஆற விட்டு குடித்தோம் அப்படின்னா அது வந்து திக்னஸ் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆயிரும். அதுக்காக தான். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாமா? வாவ், சூப்பர்வான தவசிக்கீரை பருப்பு சூப்பு ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்த்தாலே அப்படியே சீக்கிரமாக வந்து குடிக்கணும் போல இருக்கு இல்லையா? அப்படியான ஒரு சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான யம்மியான டேஸ்டியான செம்மையான சூப்பு வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள். ஸோ சூப்பர்வான ஹெல்த்தியான அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு டேஸ்டியான சத்தான சூப்பு, யம்மியான செமையான சூப்பு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஹா, சூப்பர்வான டேஸ்ட்ல இருக்குது. அது அந்த பருப்போட இது ஆகட்டும் சரி, அந்த கீரை வந்து அந்த கீரை போட்டதே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவு டேஸ்டியாக இருக்குது. பசங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நார்மலி வந்து கீரை வகைகள் வந்து பசங்க சாப்பிட்றது கிடையாது. பொரியல் வச்சாலும் சரி, மற்றபடி ஆகட்டும் சரி சாப்பிட்றது கிடையாது. ஸோ கீரைகள் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்க சூப்பர் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து இதில் கீரை போட்டதே தெரியாது. இன்னும் நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்கிறனால அதை வந்து தூக்கி வெளியே போட்டுற மாட்டாங்க. ஏன்னா இது அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தவசி கீரை பருப்பு சூப்பு வந்து ரெடியாக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த கீரை கிடையாது, எந்த கீரையில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கையில, பொன்னாங்கண்ணி கீரை, எந்த கீரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான சூப்பு. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ இந்த தவசி கீரை பருப்பு சூப் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய் பாய். சேர் அது நான் ஒரு பூச்சி வருது. இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருந்து வெளியே கொண்டு ஆத்துறேன். சரி, கிளாஸு நான் சேர் எடுத்துகிட்டு